வச்சுக்கிட்டார். அதிகாரங்கிறது என்னையா? நாங்க பார்க்காத அதிகாரம். அதிகாரங்கிறது என்ன? அது இரண்டு பக்கம் ஒரு கத்திக்கு இருக்கக்கூடிய கூர்மை போன்றது அதிகாரங்கிறது. அதே கத்தி ஒரு நிமிஷத்தை திரும்பி உங்களை குத்தும். நாங்கள் பார்க்காத அதிகாரம், நாங்கள் பிடிக்காத துப்பாக்கி, நாங்கள் சுடாத துப்பாக்கி இன்னைக்கு அதிகாரத்தை எங்கிட்ட காட்டுறோம். அப்படியே நாங்கள் பயந்துருவோம், அப்படியே பின்வாங்கிடுவோம், அப்படியே சாஃப்டா விட்டு கொடுத்துருவோம். அப்படியே தமிழ்நாட்டில் அட்ஜஸ்ட்மெண்ட் பாலிடிக்ஸ். உடம்புல உயிர் இருக்கும் வரை, ரத்தம் இருக்கும் வரை திமுக எதிர்ப்புங்கிறது ரத்தத்தில் இருக்கு. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பாலிடிக்ஸ்லாம் எனக்கு வராது. அட்ஜஸ்ட்மெண்ட் பாலிடிக்ஸ் அப்படியே பண்ணிக்கிட்டு பிஜேபியில் உட்காந்துக்கிட்டு அப்படியே திமுக காரன் அப்படியே தொடவி கொடுத்துக்கிட்டு 10 பாதிஷா இருந்துக்கிட்டு நீ 2 கான்ட்ராக்ட் தூக்கி போட்டினா என் குடும்பத்தை வச்சு வாழ்ந்துட்டு அதை போன்று பிழைக்க வேண்டிய என்கின்ற அவசியம் எனக்கும் இல்லை, என்னுடைய தொண்டர்களுக்கும் இல்லை. நீ எப்பெல்லாம் எதையெல்லாம் காட்டி மிரட்டுவே எல்லாம் காட்டிட்ட. இப்ப அதற்கெல்லாம் நாங்க பயப்படாதனால மக்களின் தங்கம் உன்னத தலைவர் திரு அண்ணாமலை IPS அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இப்படிக்கு மூத்த வழக்கறிஞர் நளினி ஸ்ரீ. எங்களை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு உனக்கு தெரியல. எப்படி அவனை ஹேண்டில் பண்றது? நான் ஏற்கனவே சொல்றேனே, திறந்த புத்தகம். 10 வருஷம் காவல்துறையில் இருக்கேன், 1 பைசா வாங்கியிருக்கேன் போய் நீ காட்டு. 1 பைசா. தமிழ்நாட்டில் 250 IPS ஆஃபீஸர் இருக்காங்க. எல்லாத்துக்கும் ஸ்பெஷல் டியூட்டி போட்டு நான் வேலை செஞ்ச இடத்துக்கு அனுப்பு. 1 பைசா லஞ்சத்தை நீ காட்டு. 1 பைசா நீ காட்டு. நான் தான் ஓபன் சவால் விடுறேனே. அதிகாரத்தை பார்த்து பேசுறேன், சாதாரண மனிதனா பேசல. அதிகாரத்தை பார்த்து எதிர்த்து நிற்கின்றோம். 250 IPS ஆஃபீஸர் ஸ்பெஷல் டியூட்டி அனுப்பு. 1 பைசா அவர் வாங்கினார். ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு பில் கொடுக்காம வந்தார், பிடிச்சிட்டு வாயா பார்க்கலாம். நான் சாப்பிட்ட ஹோட்டல்ல 10 வருஷத்துல பில் கொடுக்காம சாப்பிட்டாரான்னு பிடிச்சிட்டு அவங்க எல்லாம் இங்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை. 10 வேட்டி 10 சட்டை அவ்வளவுதான். ஆடு இருக்கு, மாடு இருக்கு, துணிஞ்சுதான் இங்க வந்திருக்கும். அதனால இந்த மிரட்டி பார்க்கறது, உருட்டி பார்க்கறதெல்லாம் அங்கேயே வச்சுக்கணும். கீழே இறங்க ஆரம்பிச்சோம்னா அது வேற மாதிரி ஆகும். கஷ்டத்தை பார்த்து இங்கே நின்று கொண்டிருக்கின்றோம். கஷ்டத்தை பார்த்து அப்பாவோட பேரை வச்செல்லாம் இங்க யாரும் வரல.